ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். மார்க்கெட்டில் கிடைக்கிற கெமிக்கல் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற ஜாமுக்கு ஆல்டர்னேட்டிவாக வீட்டில் எப்படி நம்ம கையால் வீட்டில் இருக்க பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஆப்பிள் ஜாம் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் டைமில் குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம போகிறாங்கன்னா கூட உங்களுக்கு சப்பாத்தி இல்லைனா ப்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஒரு இட்லி பாத்திரம் அப்படி இல்லைனா ஸ்டீமரில் தண்ணி காய வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 600 கிராம் அளவுக்கு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளில் கண்டிப்பாக வேக்ஸ் இருக்கும், அதனால நான் வந்துட்டு தோல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கத்தி வச்சு பொறுமையாக வேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தோலோடு ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த ஸ்டீமர் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு பாதி பீட்ரூட்டை தோல் ரிமூவ் பண்ணி அதையும் பீசஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் ஆட் பண்ணுறதுனால கலர் நல்லா கிடைக்கும், ப்ளஸ் அதில் இருக்க சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இதை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டீமரில் ஆல்ரெடி தண்ணி காய வச்சிருந்தோம், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ஸ்டீம் வர ஆரம்பித்தோடனையும் இதை அதில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேக விடுங்க. ரொம்ப நேரம்லாம் வேக விட வேணாம், அப்புறம் சத்தெல்லாம் போயிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது, இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ்லாம் ஜாமில் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் ஆட் பண்ண தேவையில்லை. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது, இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் பியூரியை இதில் விட்டு நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு இது ரெசிடியூ அவ்வளோவா வராது, ரொம்ப ரொம்ப கம்மியான ரெசிடியூ தான் வரும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே தூக்கி கேஸில் வச்சுருங்க. இதை கேஸில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கலரில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இங்கே பாருங்கள், லைட்டாக டார்க்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சா. மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம அல்வா செய்கிற மாதிரி கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் தான் ஆகும். ஸோ வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்குறேன்லாம் பண்ணாதீங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட வினிகர் இருக்குன்னா நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். வினிகர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாருங்களேன், நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு ரீச் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை மீதியும் நீங்கள் செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ராப் பண்ணி பாருங்கள். அது ஃப்ளோவே ஆகக்கூடாது, அழகாக அப்படியே ஜாம் மாதிரி நிற்கணும், நல்லா க்ளாஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜாம் செய்கிறத விட முக்கியமான விஷயம் நீங்கள் அதை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்றதான். இந்த மாதிரி ஏர்டைட்டான கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. ஜாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஜாருக்கு அப்படியே எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காமனான டவுட் என்னவாக இருக்கும்னா, வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் ஜாம் வைக்கலாமான்னு சொல்லிட்டு. நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி கெமிக்கல் பேஸ்டு ஜாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஐடியா. ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் ஜாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. பாய்.